அதிகாரம் 5. ஆவியின் மேலெழுந்து செல்லும் அனுபவம். ஃபிளைட் ஆஃப் த ஸ்பிரிட். இந்த அதிகாரத்தில் அல்லது அகக்கோட்டையின் இம்மாளிகை அல்லது வாழ்விடத்தில் கடவுள் எவ்வாறு தன்னை தேடிவரும் ஆன்மாவிற்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை காண இருக்கிறோம். இங்கே கடவுள் தன்னை தனது நன்மை செய்யும் ஆற்றலை குறித்து ஆன்மாவிற்கு இன்னுமொரு சிறந்த உயர்ந்த அனுபவத்தை கொடுக்கிறார். இங்கு நடைபெறும் அனுபவத்தை புனித தெரேசா ஆவியின் மேலெழுந்து செல்லும் அல்லது ஆவியின் மேலெழுப்பப்படும் அனுபவம், ஃபிளைட் ஆஃப் த ஸ்பிரிட் ஆர் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த ஸ்பிரிட் என்று குறிப்பிடுகிறார். இவ்வனுபவத்தின் தன்மை. ஆவியின் மேலெழுந்து செல்லும் அனுபவம் அதன் தன்மையை பொறுத்தமட்டில் பரவச நிலை போன்றதுதான். ஆயினும் ஆன்மாவில் அது ஏற்படும் விதம் வித்தியாசமானது. இது எவ்வளவு மிக வேகமாக ஏற்படும் அனுபவமெனில், இது ஆன்மாவை அச்சத்தில் ஆழ்த்துகிறது. இறை நம்பிக்கையுடன் சேர்த்து நமக்கு பற்றுறுதிமிக்க தன்னம்பிக்கையும் கடவுளின் திருவுளத்திற்கு பணிந்து செயல்படும் மனமும் இந்நிலையில் மிக அவசியம். நாம் என்ன முயன்றாலும் இதனை தடுக்க முடியாது. மேலும் அதனை தடுக்க முயன்றால் நமது நிலைமை இன்னும் மோசமடையும். ஏனெனில் அது ஆன்மாவை மேலெழும்பிக் கொண்டு செல்ல கடவுள் அனுப்பும் ஒரு மாபெரும் வெள்ளப்பெருக்கு ஆழிப்பேரலையைப் போன்று இருக்கும். எப்படி ஒரு கப்பல் இராட்சத அலைகளால் அடித்துச் செல்லப்படும் போது அதன் மாலுமிகளோ அதனுள் பயணிப்பவர்களோ ஒன்றும் செய்ய முடியாமல் திகைத்து அச்சம் கொண்டிருப்பார்களோ, அதுபோல கடவுள் தனது வல்லமையால் ஆன்மாவை வியப்பூட்டும் வகையில் தன்னகத்தே கொண்டு செல்கிறார். இதன் பயன் என்ன? இதன் பயனாக ஆன்மா தனது செயல்களின் ஒன்றுமில்லாமையையும் இயலாமையையும் அறிந்து கொள்கிறது. தனக்குள் இருந்து செயல்படுவது கடவுளின் அருள் என்பதை புரிந்து கொள்கிறது. காண்க 2 கொரிந்தியர் 12:9-10 வரை. ஒரு வினாடியில் தனது கடந்த கால பாவங்களையும் தனது குறைகளையும் புரிந்து கொண்டு தன்னை முற்றிலும் கடவுளின் இரக்கமுள்ள அன்பிற்கு கையளிக்கிறது. கடவுளின் வியக்கத்தக்க அன்பை நினைத்து மனம் நிகழ்ந்து பாடுகிறது. இந்த அனுபவம் நிகழும் விதம். ஆவியானது பறந்து செல்வதால் ஆன்மா உடலை விட்டு அகன்றுவிட்டதாக தோன்றுகிறது. தோற்றம் இவ்வாறாக இருப்பினும் அந்த ஆள் சாவதில்லை. ஒரு நொடியில் வேறு உலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட உணர்வு தோன்றுகிறது. ஒரு நொடிப்பொழுதில் விண்ணகத்தைச் சார்ந்த பல காரியங்கள் ஆன்மாவுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. இவற்றை நமது கற்பனையிலோ சிந்தனையிலோ அடக்கிக் கொள்ளவே முடிவதில்லை. விண்ணகம் சார்ந்த மறைபொருள்கள் இவ்வாறு கற்பனை வழி காட்சியினாலோ பிற சமயங்களில் அறிவு சார்ந்த காட்சி வழியாகவோ ஆன்மாவிற்குள் புகுத்தப்படுகின்றன. இத்தகைய அனுபவத்தை திருத்தூதர் பவுல் கூறும் அனுபவத்துடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். அங்கு அவர் பேரின்ப வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டதை குறித்து பேசுகிறார். அங்கே அவர் மனிதரால் உச்சரிக்கவும் சொல்லவும் முடியாத வார்த்தைகளை சொல்ல கேட்டதாகவும் கூறும் அவர் தனது பலவீனங்களை நினைவு கூர்ந்து பெருமை பாராட்டுவதெனில் இறையனுபவம் கண்ட இம்மனிதரைப் பற்றியே பெருமை பாராட்டுவதாக கூறுகிறார். காண்க 2 கொரிந்தியர் 12:1-6 வரை. ஆகவே இந்த காட்சியில் நாம் ஊனக் கண் கொண்டு பார்ப்பதை விட மிக தெளிவாய் பார்க்க முடிகிறது. வார்த்தைகளின்றி பல வெளிப்பாடுகள் ஆன்மாவுக்கு கொடுக்கப்படுகின்றன. உதாரணமாக, ஒரு சில புனிதர்களை காணக்கூடுமாயின் அவர்கள் யார் என்ற புரிதலுடன் அவர்களுடன் பேசிப் பழகியதை போன்ற அனுபவமும் ஏற்படுகிறது. விண்ணகம் சார்ந்த பல மறைபொருள்களும் ஆசீர்வாதங்களும் இந்நிலையில் அருளப்படுகின்றன. உலகத்தைச் சார்ந்தவை அனைத்தும் அவற்றை மாசுபடுத்துவதாக தோன்றுவதால் இவ்வுலகில் தொடர்ந்து வாழ்வதென்பது மிகவும் துயரம் தருவதாக உள்ளது. இந்த அனுபவத்தின் பலன்கள். 3 வித பலன்கள் இவ்வனுபவத்தால் விளைகின்றன. இதன் மூலம் இந்த அருள் அனுபவம் உண்மையானது என்றும் அதன் ஆதாரம் பிறவற்றைச் சார்ந்தது இல்லை என்பதும் உணர்த்தப்படுகிறது. 1. கடவுளின் மகத்துவத்தை பற்றிய அறிவு தெளிவு. 2. இத்தகைய மகத்துவமிக்க கடவுளை புழுவுக்கு நிகரான காண்க எசாயா 41:14 நான் பாவத்தால் நோகச் செய்தேனே என்ற உணர்வு தன்னை பற்றிய சுய அறிவையும் தாழ்ச்சி என்ற புண்ணியத்தையும் ஆழமாக்கி உறுதியாக்குகிறது. 3. கடவுளின் அருள் பணியில் அல்லாமல் வேறெதற்கும் இவ்வுலகைச் சார்ந்தவற்றை பிற பொருள்களை பயன்படுத்தப் போவதில்லை என்ற உறுதிப்பாட்டுடன் உலகப் பொருள்களின் மீது பற்றற்ற மனநிலை உருவாகிறது. காண்க பிலிப்பியர்
7 முதல் 11 வரை.